Hello everyone, this is Pavitra. Welcome back to my YouTube channel. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் டிஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் இது வந்து நோட்ஸ் வீடியோவோ இல்லை வேறு ஏதாவது எஜுகேஷன் சம்மந்தமான ஒரு வீடியோ தான். பட் இது வந்து நம்ம நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி போடுறதோ சம்மந்தமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ. ஸோ இது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன்ப்பா. ஸோ அதுக்காக வந்து என்னுடைய எப்போவுமே வந்து நான் சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எழுதுகிற நோட்ஸும் சரி, நான் சின்ன வயசுலேருந்து எடுத்துகிட்ருக்க அந்த கிளாஸ் ஒர்க் நோட்டு இல்லை என்னுடைய புக்ஸு, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே போட மாட்டேன். ஸோ அது பத்திரமா எடுத்து வச்சுப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரி தான் நானும். ஸோ அப்போ வந்து நான் மேலே வந்து அந்த நம்ம வீட்டிலலாம் வச்சுருப்போம்ல, புக்ஸு எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கும்ல. ஸோ அதில் வந்து அம்மா எடுத்து வச்சுட்ருப்பாங்க. ஸோ எதுக்கு புக் எடுக்கலாமே அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் இந்த புக் வந்து எனக்கு கண்ணில் மாட்டுச்சு. ஒன் ஆஃப் தி மை ஃபேவரட் புக் இதுன்னு சொல்லலாம், என்னுடைய ஸ்கூல் டேஸில். ஓகே, ஸோ அந்த டைமில் வந்து என்ன சொல்கிறது, என்னுடைய ஸ்கூல் பற்றி சொல்லணும் அப்படின்னா அது சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ ஸ்கூல் டேஸ் வந்து மெமரபிள்பான ஒன்று தானே. அது எப்பவுமே மறக்க முடியாத ஒரு விஷயம் லைஃப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் டேஸ் தான். ஸோ அப்போ கிடச்சது தான் என்னுடைய 10th தமிழ் புக்கு. இங்கே பார்த்தீங்களா 10th. இது வந்து நான் ஏன் இங்கே 9th போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கும்போது ஆக்சுவலி நான் வந்து 10th படிக்கும்போது அப்போது என்ன இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000. நான் என்னுடைய பேட்ச் வந்து 2015 to 16 நான் வந்து 10th கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து எங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த 15 ஜான் ஃபிப்லேயே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் நம்ம 10th சப்ஜெக்டெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து 9th அப்படின்னு அப்போ தெரியாமே போட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்க்கும்போது காமெடியாக இருக்குது. அப்போ என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் இதுதான், பவித்ரா செக்ஷன் பி தமிழ் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா எங்களுடைய டவுனில் அங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸு டெக்ஸ்டைல்ஸ் இருக்கும், ரொம்ப ஃபேமஸாக இருந்து மகாலட்சுமி அப்படின்னு ஒரு துணிக்கடை. ஸோ அங்கே வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸ் அதிகமாக எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. இதுக்காகவே கேட்டு வாங்கிட்டு வருவோம். அந்த டேலாம் ஞாபகம் வருதுங்க அப்படியே. ஸோ அந்த புக்கை பார்த்துடலாமா. அப்போது வந்து சிலபஸ் வந்து எங்கள் பேட்சோட லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்த பேட்சில் தான் சிலபஸ் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ அந்த புக்கு தான் இதுதான். அப்போ என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்கு அப்போல்லாம் வந்து நம்ம இங்கில் தான் எழுதுகிறோம் சொல்லுவாங்க மேம், எங்களுடைய மிஸ் எல்லாம் இங்கு பென் எழுதுங்க எக்ஸாமில் அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்களா இந்த கேல்குலேஷனெல்லாம் பார்க்கும்போது காமெடியாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா நான் கொஞ்சம் பெருமைக்காக சொல்லலை, நான் கொஞ்சம் நல்லா படிக்கிற பொண்ணா, கிளாஸ் டாப்பரில் ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் மீ. ஈவன் நானுமே ஒரு கேர்ள் தான் அதில். ஸோ ஒரு பேப்பரும் ஒரு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம், ஒரு எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்குறது. ஐ திங்க் இது 90ன்றது போது ஏதோ ஒரு சப்ஜெக்ட் தமிழ் தான் நினைக்கிறேன். தமிழில் தான் 90 எடுத்திருப்பேன். 90 அபோவ்லாம் வந்து தமிழில் தான் வரும். தமிழ், சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, சம்டைம்ஸ் மேக்ஸில் வரும். இங்கிலீஷில் மட்டும் ரொம்ப வீக்குப்பா. அப்போது வீக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இங்கிலீஷ் வந்து நான் மகப் பண்ணி தான் படிப்பேன். இப்போது அது வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் பண்ணிட்டோம். ஸோ அப்போல்லாம் நம்ம சின்ன வயசில் ரொம்ப ஸ்ட்ரகிள் இல்லை ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம். ஸோ 84 ஐ திங்க் இங்கிலீஷ்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் ஐ காட் 84 தட் டைம். ஸோ இங்கிலீஷும் தமிழும் ஆட் பண்ணால் 174 வந்துருக்கு போல். அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் டூவால் ஏன் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும்ப்பா. தமிழ் 1 பேப்பர், இப்போ தமிழ் 2 பேப்பர், இங்கிலீஷ் 1 பேப்பர், இங்கிலீஷ் 2 பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் இது பார்த்திங்களா என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் அப்போது அந்த டைமில் என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்கு. ஸோ இப்படி தான் இருக்கும், இங்கிலீஷ்லலாம் இப்படி தான் இருக்கும்.
ஸோ ரொம்ப 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 பிடிச்ச புக்கு. தமிழ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக போட்டு வச்சுருப்பேன். ப்ரவுன் ஷீட்டெல்லாம் போட்டு அது மேலே பாலித்தீன் ஷீட்டெல்லாம் போட்டு அந்த மாதிரி ரொம்ப ப்ராப்பராக வச்சுருப்பேன் நான் கொஞ்சம். பார்த்தீங்களா அங்கே பாருங்க 11 to 13 அதுக்கப்புறமா 15 வந்து ரெகுலேஷன்ஸ் இது பண்ணியிருக்காங்க. அப்போ இருந்த புக்கு இதெல்லாம். ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. இங்கே பார்த்தீங்களா எங்கள் மிஸ்ஸு சொல்லுவாங்க அந்த டைம்லலாம் ஒரு எக்ஸாம் நடக்கும்போதும் அந்த பேப்பர்ஸ் வந்து இதுமாரி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஐயோ மறக்கவே முடியலங்க அந்த டேஸ் எல்லாம். இப்போ டக்குன்னு எனக்கு ஞாபகம் வருது அதெல்லாம். என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வராங்க, ஸ்கூல் மிஸ் எல்லாம் ஞாபகம் வராங்க. அப்போலாம் பாருங்கள் 2ஆம் இடைப்பருவத் தேர்வு நவம்பர் 2015 அப்போ எழுதியிருக்கேன். அப்போ இருந்த பேப்பர் கொஷின் பேப்பர் இது, எங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இருக்கிற கொஷின் பேப்பர் இது. நல்லா இருக்குது. இதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது, எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. இதெல்லாம் டிக் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து கொஷின் பேப்பர் வாங்கினோடனே நான் மார்க் பண்ணிருவேன். எந்தெந்த கொஷினெல்லாம் நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வியேனும் 3 விடை அளிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு 4 கொஷின் தெரியும். 4 கொஷின் தெரியும். ஸோ இங்கே பாருங்க 2 கேட்டிருக்காங்க, 2 போட்டிருக்காங்க. 1 குறுட்டொலி கதையின் கருத்தும் பொருளும் இதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து எங்களுக்கான கொஷின்ஸ் பேப்பர். இது வந்து நவம்பர் கொஷின் பேப்பர், இது அக்டோபர் கொஷின் பேப்பர். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோன்னா பப்ளிக் ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்டுடைய ஹேண்ட் ரைட்டிங்காக இல்லை என் ஹேண்ட் ரைட்டிங்காக தெரியல. என் ஃப்ரெண்டு ஹேண்ட் ரைட்டிங்னு நினைக்கிறேன். கீர்த்தனான்னு ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு ஹேண்ட் ரைட்டிங்னு நினைக்கிறேன் இது. ஸோ இது எங்கள் மிஸ்ஸு, தமிழ் மிஸ்ஸு. எங்கள் தமிழ் மிஸ்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதுதான் சொல்லணும். நீ என்ன என்னுடைய ஸ்கூல் டேஸு, என்னை ஸ்கூல் பற்றி கேட்கணும், என் ஸ்கூல் பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிகிட்டே போயிட்டுருப்பேன் நான். அந்த மாதிரிங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து எதுக்கு எழுதுனாங்கன்னு தெரியலையே, மறந்துட்டேனே. எதுக்கோ எழுதிட்டு வர சொல்லி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா, கீர்த்தனா, ஸ்வேதா, கலையரசி, ஷில்பா, ரேவதி, மகா, சந்தியா இவங்கெல்லாம் ஏதோ ஒன்று எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். செமினாரா என்னன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து எப்பவுமே என் நோட்டு தான், என் புக்கு தான் வாங்கி மிஸ்ஸு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அதுக்காக எழுத சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எங்கள் தமிழ் மிஸ். அவங்க பேர் வந்து நிம்மி அவங்க பேர். ஸோ அவங்க தான் எழுதியிருக்காங்க, அவங்க ஹேண்ட் ரைட்டிங் இதெல்லாம். அப்போ இருந்த சிலபஸுங்க இதெல்லாம். இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து மெமரி, மனப்பாட செய்யுள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போல்லாம். இங்கே பார்த்தீங்களா வாழ்த்து. இதெல்லாம் நாங்கள் 9th படிச்சிட்டோங்க. 10th போகிறதுக்கு முன்னாடி 9th படித்தது. மெய்த்தான் அரும்பி உதிர்த்து உண்மையை யாழ் கழக்கின் கைத்தான் தலை வயர்த்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்த்தான் தவிர்ந்தனை போற்றி சயசய போற்றி என்னும் கைத்தான் நெகிழ விடேன் உடையாய் என்னை கண்டு கொள்ளே. இந்த இக்கு இப்பு இக்கு இதெல்லாம் வந்து கரெக்டாக போடணும்னு சொல்லுவாங்க எங்கள் மிஸ்ஸு. இதை எழுதியவர் மாணிக்க வாசகர். அது சொன்னால் தான் அது வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னே அர்த்தம். அந்த வாழ்த்து சொல்லி முடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. இதெல்லாம் ரொம்ப மெமரிஸ் பிரிங் பேக் மாதிரி வருதுங்க இதெல்லாம். ஸோ நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து பாருங்களேன், இதெல்லாம் வந்து அப்போது என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்ஸ். இதெல்லாம் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறது அப்போ என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்ஸ் இதெல்லாம். ஸோ அப்போ இருந்த புக்குங்க இது. 2016 அந்த டைமில் இருந்த புக்கு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு கொஷின் பேப்பர் வச்சுருக்கேன். இது வந்து என்ன கொஷின் பேப்பரை தெரியலையே. ஐ திங்க் ரிவிஷன் போல். ஃபிப்பு 16 ஃபிப்பில் எழுதுகிற கொஷின் பேப்பர்னு நினைக்கிறதெல்லாம். இதெல்லாம் பத்திரமா இருக்கும். ஸோ அப்போ இருந்த ஹேண்ட் ரைட்டிங்ஸ் இதெல்லாம். என்னுடைய தமிழ் ஹேண்ட் ரைட்டிங்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது கேவலமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது போல். ஸோ இப்போது நான்லாம் அந்த டைம்லலாம் ஐயோ நம்மலாம் ஒரு ப்ரொஃபஸராக வருவோமா, ஒரு லெக்சரராக இப்போ ஆகுமா அப்படின்னு அந்த டைம்லலாம் நினச்சே பார்க்கல. ஸோ இப்போது ஐ ப்ரவுட் ஆஃப் மீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா. ஸோ அப்போல்லாம் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சிலபஸ் எல்லாம் பார்க்கும்போது. இப்போவும் அப்படி தான். பட் அந்த டைமெல்லாம் நல்லாயிருக்கும். தமிழெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்போ பேப்பர் 1 பேப்பர் 2ன்ட்டு 2 இருக்குங்க. பேப்பர் 1 பேப்பர் 2ன்ட்டு 200 மார்க்குக்கு நாங்கள் எழுதுவோம் அப்போல்லாம். இங்கே பாருங்க இலக்கணம் நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் ப்ளூ பிரிண்ட்டு. அதான் சொல்லணுன்னு எங்களுடைய என்ன சொல்கிறது, எங்களுடைய வருஷத்தோட எங்களுடைய பேட்சோட வந்து நாங்கள் வந்து
இதுவாயிடுச்சு. ஐ திங்க் எப்போ மாறுனாங்க, சிலபஸ் எப்போ மாற்றுனாங்கன்னு தெரியலையே. 17, 18ல் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதோடு வந்து நியூ சிலபஸ் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நாங்கள் படித்ததோட லாஸ்ட்டு இந்த புக்கு. ஸோ இது இது காமிக்கிறதுக்கு கூட, இந்த பேப்பரை கிழிக்கிறதுக்கு கூட மனசு வர மாட்டுதுங்க. அப்போ வந்து இப்படி தான் இருந்திருக்கு புக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இதுதாங்க என்னுடைய 10th படிக்கும்போது நான் வச்சுட்டு வந்து எங்களுக்கு கொடுத்த 10th தமிழ் புக்கு, 10ஆம் வகுப்பு தமிழ். இப்போது அந்த டைம்லலாம் நம்ம வந்து எனக்கு இந்த ப்ரொஃபஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டீச்சிங் ப்ரொஃபஷனல் தான் நான் போகணும் அப்படின்றது ஆசைப்பட்ட ஒரு விஷயம். பட் அந்த டைம் யோசிக்கல, நம்ம இப்படி வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வருவோம் அப்படின்ற மாதிரியெல்லாம். ரொம்ப என்ன சொல்கிறது, ஸ்கூல் பற்றி சொல்லணும், சாருங்க எங்களுக்கு நடத்தின சாருங்க பற்றி சொல்லணும், மிஸ்ஸுங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு தனியாக வீடியோவே போடலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப மோட்டிவேட்டடாக இருப்பாங்க, எப்போவுமே அந்த என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. எஸ்பெஷலி மீ, பிகாஸ் தெரியும் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுடைய கேப்பபிலிட்டி எப்படி அப்படின்றதெல்லாம். ஸோ ஐ மிஸ்டு தோஸ் டேஸ், ரியலி ஐ மிஸ்டு. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சொல்லுவாங்கள்ல எப்போவுமே இந்த டைம்லலாம், ஐயோ சின்ன வயசுக்கே போயிடலாம் போல் இருக்குது அப்படின்ட்டு, அந்த மாதிரிலாம் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான்லாம். ஸோ இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த புக்கு கிடச்சோடனே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக, சரி ஓகே இது ஷேர் பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எப்போவுமே எங்கள் மிஸ் வந்து என் புக்கு தான் வாங்கி, அதான் சொல்லலை இப்போ அந்த மாதிரி தான், அது சும்மா பெருமைக்கெல்லாம் சொல்லலைங்க. ஸோ அதுதான் உண்மை. எப்போவுமே அவங்க என் புக்கு தான் வாங்கி கிளாஸில் எதனா எழுதுறதோ இல்லை இது பண்ணுறதோ அப்படின்றது என் புக்கு தான் வாங்கி இது பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்களா, இதெல்லாம் இந்தமாரி பிங்க் கலரில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிங்க் கலரில் ப்ளூ கலரில் வந்திருக்கு, இந்த ஸ்டார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மனப்பாட திருக்குறள். இதெல்லாம் முதலியாருக்கு ஊதியமில்லை, மதலையாம் சார்பில்லா கிள்ளை நிலை. இதெல்லாம் மனப்பாடமான அறனறிந்த மூத்த அறிவுடையோர் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். இதெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லி தருவாங்க எங்கள் மிஸ்ஸு, நிம்மி மிஸ்ஸு. இப்போவும் அவங்க எங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. இதுதான் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அப்படின்னா இன்னமும் நான் 10th முடித்து கிட்டத்தட்ட ஒரு 10 years ஆகிடுச்சு. பட் இப்போவுமே அவங்க ஒர்க் பண்ணுறாங்க மீன்ஸ் சில ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து அதான் என்ன சொல்கிறது, ட்ரான்ஸ்ஃபர் வேறு ஸ்கூலுக்கு மாறிடுவாங்கல்ல இதுவாக. ஆனால் பட் எங்கள் மிஸ்ஸு ஒரு 2-3 மிஸ்ஸு மட்டும் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சம்டைம்ஸ் பார்ப்போம், அப்போல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்னும் ஞாபகம் வச்சுருப்பாங்க அவங்கெல்லாம், நான் போய் பேசினேன்னா இன்னும் ஞாபகம் வச்சுருப்பாங்க. நற்றினை இதுதான்ப்பா, சரி ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, சும்மா ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எடுத்த வீடியோ தான் இது. ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஸோ நம்மளுடைய சேனலில் நான் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரிக்கான நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி போட்டுட்ருக்கேன். லைக் பண்ணுங்கள். நான் கொடுக்குற நோட்ஸ் உங்களுக்கு புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே.